உலக தமிழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன். உலக மக்கள் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சனி பயிற்சி, சனி பகவான் பயிற்சி, சனீஸ்வர பகவான் பயிற்சி. அது ரொம்ப மரியாதைக்குரியவர், போட்டத்தக்கக்கூடியவர், வரவேற்கக்கூடியத்தக்கவரும் கூட. ஆனாலும் சனி பகவான் என்றாலே எல்லாருக்கும் ஒரு பயம், அச்சம். அவை அனைத்தும் தானாகவே வரும். அது ஏன்னு தெரியல, அவர் ரொம்ப நல்லவர். இருப்பினும் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி துலாம் ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகிறது? துலாம் ராசி நேயர்களுக்கு சனீஸ்வர பகவான் எத்தனாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார்? அவர் என்ன மாதிரியான நன்மைகளை செய்து கொடுக்க போறார் அல்லது தீமைகளை செய்து கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி தான் உங்களோட பேசுவார். ஜோதிட புத்தகத்தை எடுத்து படிக்கும் போதே சனி பகவான் வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்கள் தான் சிறப்பான இடங்கள் என்று ஜோதிட புத்தகத்தில் எழுதப்படும். அப்புறம் 12 கட்டத்திற்கும் அவர் வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது என்ன பலன்கள் செய்வான்னு சொல்லப்படும். ஆனாலும் சிறப்பான இடம் அப்படின்னா அது வந்து 6ஆம் இடம், அடுத்தது 11ஆம் இடம், 3ஆம் இடம். இந்த 3, 6, 11 மிகப்பெரிய சிறந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. அது சரியா தப்பா அப்படின்னா அவர் வாழ்க்கையில் அவர் அனுபவிச்சு பார்த்து சொல்லணும். துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக போறார். 6ஆம் இடம் என்பது ஒரு வெற்றி ஸ்தானம் சனி பகவானுக்கு. 6 என்பது எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்கு. இந்த 5 விதமான விஷயங்களையும் இல்லாமல் செய்யக்கூடியவர் அல்லது பாதுகாக்கக்கூடியவர் என்று பொருள். நீண்ட நாட்களாக கடன் இருக்கிறது என்றால் அந்த கடனை அடைப்பதற்கு அவர் உதவி செய்வார். எதிரி தொலை அதிகமாக இருக்கிறது என்றால் அது வழக்கமாக கொண்டு எதிரிகள் இருந்தால் அவர்களுக்கு அவர்களை நாஸ்தி பண்ணிவிடுவார். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத வழக்கு என்று ஒன்று இருந்தால் அந்த வழக்கு தீர்க்கப்படும்.